ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிபி கேமர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிஎஸ்சில் ஒருத்தர் கனெக்ட் ஆகிருந்தார். ரூம் வச்சு வரீங்களா ப்ரோன்னு கேட்டு ரொம்ப வாய் பேசினார். அதனால தான் அவர் கூட ரூம் மேட்ச் போட்டிருக்கோம். நீங்களே பாருங்கள் எப்படி அடித்தேன்னு. பார்த்துட்டு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப். உங்களோட நீங்கள் பார்க்குற யாராக இருந்தாலும் யூஐடி மட்டும் சென்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பிச்சி விட்றேன். உண்மையிலே கிஃப்ட் அனுப்பிச்சி விடுவேன். உண்மையிலே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மூணுமே பண்ணியிருக்கணும். சத்தியமாக அவங்க யூஐடியை சென்ட் பண்ணுங்கள், கிஃப்ட் பண்ணி விட்றேன். பாருங்கள் அடி எப்படி இருக்குன்னு. அப்படியே போனேன் ஃப்ரெண்ட்ஸ். போய்க்கு போது ஆளை காணோம். பார்த்தா சைடில் வராது. சைடில் வர்றாரு. அடி விழுகலை. அடி விழுகலை. இப்படி போட்டு இந்த இடத்துல எனக்கு ஒரு டேமேஜ் கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். செத்துட்டனும் நினைப்பேன், ஆனால் சாக மாட்டேன். கரெக்டாக இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல இல்லை. இந்த இடத்துல நான் பொட்டுன்னு வைப்பார். நான் அப்படி க்ளோவெல்லாம் போட்டு இந்த சைடு 2 க்ளோவில் போட்டு மெடிக்கெட் போட்டுக்கிட்டேன். மெடிக்கெட் போட்டுட்டு அவர் அப்படி பின்னாடி வருவார். பின்னாடி க்ளோவில் போட்டுட்டு போய் இங்கிட்டு வரல, அங்கிட்டு வந்துடுவார். அப்படியே இப்படி க்ளோவால் இப்படி எடுத்து விட்டு நேராக இப்படி போவேன். போனால் திரும்பி எழுத்து குறைச்சி விட்ருவார். பாருங்கள், நீங்களே பாருங்கள். டம்முன்னு குறைச்சி விட்ருவார். ஐயோ, நானும் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு கரெக்டாக இங்கிட்டு வந்துடுவார். கரெக்டாக ஒரு க்ளோவால் போட்டு இப்படி மேலே ஏறி இப்படி ஒரு அடி போட்டு நீ சேர்த்து ஒன்று விழுந்துச்சு. அதான் இதோட முடிஞ்சிச்சு. செகண்ட் மேட்ச்லேயும் அதே மாதிரி தான். அடிக்க வந்தார், செத்துட்டார். இதே மாதிரி தான் இன்னொருத்தவங்களும் வாய் பேசினார். அவர் ரூம் மேட்ச் ஆன்லைனில் இல்லை. இந்த இடத்துல தான் ஒரு அடி டம்மு விழுகும் அவருக்கு. ஏறி போய் அடிக்கலான்னு பார்த்தா என்னையும் அடிச்சிடுவார். அடுத்து பிஸ்து போட ஆரம்பிச்சார். எனக்கு நான் தலை மேலே ஏறி கீழே போகலான்னு பார்த்தா அவர் முடியல. ப்ளோவில் எடுத்து விட்டு அதுக்கப்புறம் இப்படி போய் டம்முன்னு மண்டையில் ஒரு அடிக்கலான்னு பார்த்தா விழுகலை. சரி, நம்ம தான் தோக்க போகிறோம்னு தெரிஞ்சிருச்சு. சும்மா ஒரு ட்ரை பண்ணுவோம்னு தூக்கலை. சரி, நம்ம உள்ளே போயிடுவோன்னு பார்த்தா அழுத்திட்டு வராரு டம்முன்னு. இந்த இடத்துல இவர் இப்படி மாட்டி விட்டு இப்படி ஏறிட்டு அப்படியே அங்கிட்டு க்ளோவில் போட்டு இவரை வர வச்சு மண்டையில் அடிக்கலான்னு பார்த்தா ஆளை காணோம். எங்கே இருப்பாருன்னு பார்த்து அப்புறம் ஜோன் அங்கிட்டு போச்சு. அங்கிட்டு போகிற பார்த்துட்டு அப்படியே இங்கிட்டு வந்தேன். சரி, அவர் இங்கிட்டு தான் வரணும், மண்டையிலே அடிச்சிருவோம், இங்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு கரெக்டாக இந்த பக்கம் பார்த்து நின்றேன். இன்னொரு சவுண்ட் பின்னாடி டங்குன்னு அடிக்க ஆரம்பித்தார். இந்த இடத்துல அவருக்கு ஒரு ஷாட்டு விழுவும் பாருங்கள். அந்த ஷாட்டை நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டம்முன்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ்
இந்த வீடியோ பார்க்குறவங்க யூஐடி மட்டும் சென்ட் பண்ணுங்க, கிஃப்ட்டு சத்தியமாக அனுப்பிச்சி விடுவேன். உண்மையிலே அப்படி தான் பார்த்து விடுங்க, அனுப்பிச்சி விட்டேன். பவனுக்கு அனுப்பிச்சி விட்டேன். கேளு ஒன்றும் இல்லாமல் தண்ணிக்கு தாகமாக இருந்துச்சு, அப்படியே போயிட்டு குடிச்சிட்டு கரெக்டாக உள்ளே இருந்தேன். இந்த இடத்துல ஆள் நேரம் ஆரம்பிச்சிட்டாரு. சரி இந்த ரவுண்டு அடிச்சிருவோம், 2 ரவுண்டு அடிச்சிடுவோம், இதை அடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு போனேன். போடா என்னைய பார்க்கல பையன், அங்கிட்டு திரும்பிக்கிருந்தார். சரி அடிச்சிடலான்னு பார்த்தா அடிக்க புல்லட்டு மேலே படுதே தவிர உடம்புல பட மாட்டேங்குது. இந்த இடத்துல எழுத்தை கொடுத்துட்டு இப்படி போய் டபுள் பேர் எடுக்க பதிலாக M500 எடுத்துட்டேன். இந்த இடத்துல ஏறி ஒரு ஷாட்டை போட்டு அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து எழுந்திரிச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எவனுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இதே ஒரு அட்டை நோபுகளையாக கூப்பிட்டு மேட்சை போட்டு அப்படியே பெரிய மைனர் மாதிரி விளாடுது. இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிருமடா. இந்த ப்ரோ தான். இந்த ப்ரோ பிசி பிளேயருன்னு சொல்ல மாட்டேன், பிசி பிளேயர் மாதிரி ஆடுவார், என்னன்னு தெரில. சரி எப்படி தோக்க தான் போகிறாருன்னு சும்மா குளோவால் போடாமையே ஏறி போனேன். இந்த இடத்துல டம்முன்னு ஒரு அடிக்கலான்னு பார்த்தா மிஸ் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இப்படியே சொல்லு. இந்த இடத்துலையும் மிஸ் ஆயிடுச்சு. அப்படியே நான் கொடுத்துருவாரு ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். அட்டை நூப்புன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாரு. எந்திரிச்சு கடைக்கு போயிட்டு அந்த பக்கம் சொன்னேன் குந்தலு நான் சொல்றப்ப அமைதி எடுத்துக்கன்னு சொன்னேன், புதைச்சிருவேன் 10 ஊத்து. இப்போ நான் அதுக்கே அடிக்கலை, எனக்கு வலிக்குது. நறுக்கும் நான் உனக்கிட்ட வா. பிஸ்கட்டை பிடிக்குதுண்டா இன்னி மாதிரி எவ்வளோ போனேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரவுண்டு நீ அடிச்சுட்டு அமௌண்ட்டு போட்டிருக்காரு, அது அமௌண்ட்டு தரல. இந்த ரவுண்டு வெறும் குண்டு வேகத்தில் போய் இப்படி அடிக்கலாம், ஒரு அடி டம்முன்னு கொடுக்கலாம் பார்த்தா புல்லட் மிஸ் ஆயிடுச்சு. ஓடுவார் அடிக்கலான்னு பார்த்தா அடியும் ஓடியே இருப்பி ஒரு அடி டம்முன்னு கொடுத்துட்டு அப்படியே நான் ஒரு அமௌண்ட்டை போட்டேன். அமௌண்ட்டை போடல கோகோக் போட்டேன். கோகோக் இந்த நேரம் பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் தெரில ஹேங் ஆகிறது, எனக்கு அங்கே இடத்துல ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் சும்மா குளோவில் போட்டு ஏறினேன், அவர் அங்கேயே இருந்தார். சரி இந்த தடவை இதுக்கு பாம்பு அடி கொடுக்கலான்னு இப்படி படுத்துட்டு ஒரு அடி தூக்கவே விழுகாது. சரி இந்த தடவை விழுந்துருன்னு ஒரு பாம்படி அப்படின்னு கொடுத்தேன், படுத்துட்டார் பையன். கிருமடா ப்ரோ சொன்னார், ப்ரோ நான் அடித்தா தாங்க மாட்டேன் அப்படிலாம் சொன்னார். ப்ரோ அடிச்சுட்டு பேசு ப்ரோ அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த மேட்ச்சை முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இந்த தடவை பாம்படி கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் என்ன நடந்துச்சு நீங்களே பாருங்கள். அதுக்குள்ளே தண்ணி மட்டும் குடிச்சுருந்துடுறேன். வந்துட்டே ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ போயிடுச்சா? அம்மா
இந்த இடத்துல பாம்படி கொடுக்கலான்னு ஏறி மேலே போவேன். போகிற காட்டில் டம்முன்னு ஒரு அடி உட்காந்து சக்குன்னு டொம்முன்னு ஒன்று விழுந்துச்சு. ஒரு விழுந்த சக்கில் பையன் பீதி ஆகிட்டாரு. பீதி இந்த இடத்துல வேறு வீட்டில் கடைக்கு போக சொல்லிட்டாங்க. நான் ஆமாம் போங்கம்மா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் வான்ட்டு அப்படியே உள்ளே வந்துட்டேன். இன்னொரு மேட்ச் தான் அடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு பார்த்தேன். இந்த மேட்ச் அடிக்கலான்னு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் விட்டான் ஃப்ரெண்ட்ஸ். சரி அப்படின்னு நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், சும்மா பாட்டு மாதிரி ஆடுவோமே அப்படின்னு சும்மா மெதுவாக போனால் இந்த இடத்துல நீ அடிச்சு விட்டாங்க. இந்த ப்ரோ அடிச்சுட்டு என்ன ப்ரோ பாட்டு மாதிரி விளாட்ற பாட்டு அப்படின்னுச்சு. கீழே குளோவால் இருந்துச்சு. என்ன கீழே குளோவால் இருக்குது, கீழே இருக்காரா அப்படின்னு இப்படி கீழே அப்படியே லைட்டாக அப்படி எட்டி பார்த்தேன்ல. பையன் உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்து நல்லா மாதிரி ப்ரோப்ளே மாதிரி விளையாட ஆரம்பித்தார். சரி நானும் விளாடுவோம் அப்படின்னு விளாண்டு கொடுந்தேன். இந்த இடத்துல டம்முன்னு ஒன்று கொடுப்பாரு பாருங்க. நீங்களே பாருங்கள் எப்படி கொடுப்பாரு. எனக்கு அந்த இடத்துல அவருக்கு டேமேஜ் விழுகும், ஆனால் என்னை மண்டையில் போட்டுருவார். இந்த இடத்துல பாம்பு டெக்னிக் யூஸ் ஆகலை. அதனால் இப்படி வேனுக்குள்ளே இப்படி போகலான்னு பார்த்தா கரெக்டாக இந்த இடத்துல நிற்பார். சரி அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல டம்முன்னு ஒரு அடிக்கலை. இந்த இடத்துலையும் அடிக்கலை. சரி ஜோனு பின்னாடி தான் எப்படியும் போகும்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பின்னாடியே நின்று அடிக்கிறேன். அவரும் அடிக்கிறார், நானும் அடிக்கிறேன். உடம்புல புல்லட்டு படவே இல்லை. இந்த இடத்துல 45 கொடுப்பேன். 45 கொடுத்தாச்சு. ஏறி அடிக்கலான்னு பார்த்தா நிறைய அழுத்து போயிடும். சரி மெடிக்கல் போட்டோம்னு அவர் தெரிகிற மாதிரி ஒரு உட்காந்து நினச்சி அப்படியே போயிட்டேன். மெடிக்கல் போட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு அடிப்பார் பாருங்க. டொமேல் விழுகலை. இந்த இடமா கீழேயா? இந்த இடத்துல நினைக்கிறேன் எனக்கு அடி கொடுப்பாரு டொம்முன்னு. அப்படியே கீழே தான் ஜோனுன்னு தெரியும். அப்படியே கீழே போய்க்கிருந்தேன். கீழே போயிட்டேன். இந்த இடத்துல குளோவில் போட்டார். சரி இங்கிட்டு தான் வரணும்னு கேட்டால் அங்கிட்டு குளோவில் போட்டார். சரி இங்கிட்டு தான் வருவார். ஏறி அடிச்சிடலாம் சும்மா அடிக்கலான்னு பார்த்தா அப்போ தான் குளோவில் விட்டு வெளியே வராரு. உடம்புல படலை. இந்த இடத்துலையும் உடம்புல படலை. இந்த இடத்துலையும் படலை. இந்த இடத்துலையும் படலை. எல்லா இடத்துலையும் படாமல் சரி அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தா ஆளை காணோம். கரெக்டாக உள்ளே வந்து டம்முன்னு மண்டையில் கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு ஒரு அமௌண்ட் போடுவார். அது எனக்கு தெரில. ஆனால் கேம் விளையாட இந்த இடத்துல எனக்கு ஒரு வெறி வந்துச்சு. 2 டபுள் பேர் ஒரு டெசர்ட்டிக்கில் எடுத்துட்டு இந்த தடவை அவருக்கு விட்டே கொடுக்கக்கூடாடா, வெறுகுண்டு ஆடணும்டா அப்படின்னு ஒரு மூமெண்ட்டை பட்டேன். மூமெண்ட் சும்மா யூடியூப்பில் போகிற மாதிரி க்ளோவில் இப்படி போட்டு போவோம். சும்மா இப்படி போட்டுவோம் அப்படின்னு நினச்சேன். உங்களாட்டையும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். கேமில் ஒரு அப்டேட் விட போகிறாங்க தீபாவளிக்கு. அந்த அப்டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. OB55 நம்ம பிஆரில் இறங்கணுட்டு மினி யூசி தானே கொடுப்பாங்க. இப்போ டெசர்ட்டிக்கில் வரப்போதான் மினி யூசிக்கு பதிலாக பிஆரில் OB55 நல்லா நான் வச்சுக்கோங்க. தீபாவளிக்கு வரப்போதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதுக்கு. சரி வாங்க நம்ம கேமுக்குள்ளே போவோம். இந்த இடத்துல ஆளை காணோம். சரி பையன் ஆஃப்லைன் பார்த்தா ஜோன் வந்துடுச்சு. பார்த்தா கீழே இருப்பார். என்னை பார்க்கவே மாட்டார். இந்த இடத்துல ஒரு தூக்குவேன் பார்த்துருவார். பார்த்துட்டு உழவில் போட்டு கரெக்டாக அடிக்கலான்னு பார்த்தப்போ அப்படியே பாம்பு டெக்னிக் யூஸ் பண்ணேன். மண்டையில் விழுகலை. அடுத்து இந்த இடத்துல இப்படி படுத்துகிற ஒரு பாம்புன்னா மண்டையில் விழுகலை. நான் ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஏறி இப்படி உட்காந்துல அவர் இங்கிட்டு வருவார்னு பார்த்தா இங்கிட்டு வந்துட்டார். ஏறி அடிக்கலான்னு பார்த்தா எழுத்தை குறைச்சிட்டு பையன் ஏறி வந்துட்டார். இந்த இடத்துல அவர் அடிப்பார், நானும் அடிப்பேன். ஆனால் யார் 2 பேத்துக்குமே விழுகாது. இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான இது. இந்த இடத்துல டம்முன்னு கொடுக்கும் விழுகலை.
சரி ஜோன் வந்துருச்சு, எனக்கு ஹெல்த் குறைஞ்சிருக்குன்னு நினச்சிப்பாரு அப்படின்ட்டு வந்து இடத்துல இப்படி மூமெண்ட்டை கொடுத்துருப்பார்ல, கொடுக்குறப்பே ஒரு ஷாட்டு பொலீருன்னு இப்படி அவர் சொட்டை தெரிச்சிருப்பாங்க பாருங்க. ஒரு அடித்த அடியில் அவர் சொட்டை அப்படி பிடுங்கிருப்பாங்க வந்து பாருங்க. அப்படியே டம்முன்னு இருக்கணும் இவரோட அடி. இவர் உட்காராரு, நானும் குளோவல் போடுறேன், அவர் குளோவல் போடுறாரு, அவர் அடிக்கிறார், நான் அடிக்கிறேன். 43 கொடுத்துருக்கு போய் டம்முன்னு ஒரு ஷாட்டு டொமில் அப்படின்னு கொடுக்கலான்னு வந்தேன். ஜோனில் சிக்கிட்டேன். 64. சரி அவ்வளோதான். ஜோனு நம்மள ஜோன் லாகு தான் நினச்சா என்ன குளோவலுக்குள்ளே சிக்க விட்டாரு. சரி இந்த இடத்துல நின்று மெடிக்கெட் போடலான்னு பார்த்தா ஆளை காணோம். சரி ஜோன் வந்துடுச்சு, அவரும் செத்துருப்பாரு அப்படின்ட்டு எனக்கு சும்மாவே எழுத்து இல்லை ஜோனில் வேறு எழுத்து போயிடுச்சு. இந்த இடத்துல வேறு என்ன பண்ணான்னு தெரியல. அவர் வேறு குளோவில் போட்டார், ஒரு குத்துவேன் டம்முன்னு, அவரும் செத்துருவார், நானும் செத்துருவேன். ஆனால் பூயா எனக்கு தான் வந்துச்சு. இதோட இந்த வீடியோ முடிகிறது. பாய்.